திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கௌதம், மதுமிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட கிராமத்தில போய் குலதெய்வம் கோயில்ல வந்து மாலையெல்லாம் மாத்தி கல்யாணம் பண்ணுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்கலாம். அவங்க நம்ம வந்து எங்கள் சொந்த ஊர் கோயிலுக்கு போகணும், அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வந்திருக்கு, நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுமிதா சொல்கிறாங்க. மதுமிதா மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, எப்படியோ நம்மளை அந்த ரூமுக்கு கூட்டு போகாமல் வேறு எங்கே கூட்டு போனாலும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சந்தோஷம் வந்து கால் பண்ணுறாங்க. என்ன மச்சான் கிளம்பிட்டியா, கொஞ்சம் அர்ஜென்ட் ஊருக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மச்சான் நான் தான் கிளம்பிட்டேன், இந்த மதுவை கூப்பிட்டுட்டு நான் அப்படியே கார்லேயே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் வந்து காரில் போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்துக்கிட்டோம்னா அவங்க சொந்த ஊரில் கரெக்டாக அந்த கோயில் கூட மாதிரி இந்த திருவிழாலாம் நடத்துவாங்கள்ல, அது மாதிரி திருவிழாலாம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமுக்கும் மதுமிதாக்கும் முதல் மரியாதையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து மாலையெல்லாம் பூசாரி வந்து கொடுக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் மாலையெல்லாம் மாற்றிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி சீனெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து கௌதமை கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க. அந்த புதுசாக வந்திருக்காங்கல்ல அந்த மோகன்லதா, அது வந்து உங்கள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் என்னோட கசின் தான், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அவங்கள பார்த்தேன், எனக்கு ஒன்று தோணுச்சு, அதை அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நான் எதுக்குங்க தப்பாக நினைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க. இல்லைங்க அவங்களுக்கு லவ் மேரேஜ்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அவங்கள பார்த்தாவே அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேட்காங்க. இல்லை நான் வந்ததுலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லையே நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொன்னோடனே, ஆமாங்க என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்தீங்களா அதை அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா கேட்காங்க. ஆமாங்க நானும் நோட் பண்ணேன், அவங்க 2 லவ் மேரேஜ் தான், சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல், அதை பார்த்தாலே அவங்க ஃபேஸே காட்டி கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. ஆமாங்க அதைத்தாங்க நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், அவங்கள பார்த்தாலே அவங்களுக்குள்ளே வந்து 2 பேர்த்துக்கு இடையில ஏதோ பிரச்சனை இருக்கோ, இல்லைன்னா வெளியிலேருந்து எதுவும் பிரச்சனை இருக்கும்னு தெரியலை, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, நம்ம தாங்க அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் கூட எங்கள் கசின் பிரதர் கூட இவ்வளோ யோசிக்கலை, ஆனால் என்னோடய கசினுக்காக நீங்கள் இவ்வளோ யோசித்து அவங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு சொல்கிறீங்களே, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குங்க, நம்ம கூட சேர்ந்தவங்கள அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா நம்ம தாங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க. சரிங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அது என்ன ஏதுன்னு பேசி வந்து அவங்களுக்கு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த கோயிலை சுற்றி வந்து ரவுடிங்கெல்லாம் சூழ்ந்துட்டாங்க. அதாவது நம்ம கௌதம் இருக்காங்களா, கௌதமை தீர்த்து கட்டுறதுக்காக ரவுடிங்கெல்லாம் ரவுண்டு கட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ரவுடிங்க என்ன பண்ணாங்க, ரவுடிங்க வந்து மேக்ஸிமம் வந்து மதுமிதாவை தான் கடத்திட்டு போனாங்க. அது வந்து ஆல்ரெடி ப்ரோமோலேயே வந்துருச்சுல, அதெல்லாம் இனிமேல் எபிசோடு வந்தோடனே அதை வந்து பார்ப்போம்.